வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 30, 2025. இந்திய பங்குச் சந்தைக்கு இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. தொடர்ச்சியான சரிவுகள், பெரிய நிபுணர்களோட எச்சரிக்கைகள். ஆனா சில பங்குகள்ல நாம எதிர்பார்க்காத ஒரு எழுச்சி. இப்படி பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு நாள் இது. வாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஆழமா அலசலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. -2746. இது வெறும் ஒரு எண் இல்ல. கடந்த சில நாட்களா முதலீட்டாளர்களோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய அழுத்தத்தோட அடையாளம். ஆமாங்க, நீங்க பாக்குற இந்த நம்பர் தான் கடந்த 8 வர்த்தக நாட்களா பிஎஸ்இ சென்செக்ஸ் சந்திச்ச மொத்த இழப்பு. மார்க்கெட் ஒரு விதமான பதட்டத்திலையும் பெரிய பிரஷர்லயும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அறிகுறி. சரி, இந்த தொடர் சரிவுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்ன? முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, வரப்போற ரிசர்வ் வங்கியோட கொள்கை கூட்டம். நாள் கடைசியில பாத்தீங்கன்னா சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே ஒரு சின்ன சரிவுல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அசல் கதையே வேற. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிஃப்டி மீடியா கிட்டத்தட்ட 1.25% கீழே போயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பிஎஸ்யூ பேங்க்ஸும் மெட்டல்ஸும் 1% மேல ஏறி இருக்கு. பாருங்க, மார்க்கெட் எப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கு. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியற வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. சரி, இந்த டெய்லி நியூஸை தாண்டி ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. அத பத்தி ஒரு பெரிய முதலீட்டு குரு சங்கர் சர்மா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. சங்கர் சர்மாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு புல் மார்க்கெட் 5 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அதோட கடைசி நாட்கள் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இப்போ நடக்கிற இந்த சரிவுக்கு இது ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? ஓகே, இப்போ இந்த மேக்ரோ விஷயங்களை விட்டுட்டு தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் பக்கம் வரும். இவ்ளோ பெரிய சரிவுலையும் சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி கெத்தா நின்னுச்சின்னு பார்க்கலாம். இன்றைய ஹீரோக்கள்ல முதல்ல வர்றது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். மார்க்கெட்டே தள்ளாடினப்போ இந்த ஸ்டீல் கம்பெனி மட்டும் 1.8% லாபத்துல நின்னுச்சு. எப்படி இது சாத்தியம்? இதுக்கு காரணம், ஒன்னு, மெட்டல் செக்டர் மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. ரெண்டாவது, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ல ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு முக்கிய பிளேயர். கவர்மெண்டோட செலவுகளால இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஸ்டீல் மாதிரியே சிமெண்ட்டும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மார்க்கெட்டை எதிர்த்து நின்ன இன்னொரு பெரிய தலை அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.5% லாபம். ஏன்னா சிம்பிள், இவங்க தான் இந்தியாவோட மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர். அதனால கவர்மெண்டோட வீடு கட்டும் திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தோட நேரடி பலனும் இவங்களுக்கு தான். லார்ஜ் கேப்ஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஆனா மிட் கேப்ஸ்ல தான் அசல் ஆட்டமே. இங்கதான் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. இங்க பாருங்க, 2 மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத கதை. ஒரு பக்கம் வாக்ஹார்ட் கிட்டத்தட்ட 7% ராக்கெட் மாதிரி மேல போயிருக்கு. இன்னொரு பக்கம் கேபிஐடி டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 9% கீழே விழுந்திருக்கு. ஒரே நாள்ல என்ன ஒரு வித்தியாசம்! வாக்ஹார்ட்டோட இந்த ராக்கெட் உயர்வுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டோரி இருக்கு. அவங்களோட புது ஆன்டிபயோட்டிக் ஜெனிச் எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத சூப்பர் பக் கிருமிகளே சரி செய்யும்னு சொல்றாங்க. இது மெடிக்கல் உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம். அப்போ கேபிஐடி ஏன் விழுந்துச்சு? இங்க பிரச்சனை கம்பெனில இல்ல, மொத்த மிட் கேப் ஐடி செக்டார்ல இருந்தும் இன்வெஸ்டர்ஸ் லாபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பாதிப்பு தான் இது. மத்தபடி ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர்ல கேபிஐடி இன்னைக்கும் ஒரு வலுவான கம்பெனி தான். இந்த சரிவுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. சைபர்டெக் சிஸ்டம்ஸ் கம்பெனி அவங்களோட 30வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. அதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேருக்கு 20 ரூபாய் ஸ்பெஷல் டிவிடெண்ட் தராங்க. சரி, இப்ப வாங்க ஸ்மால் கேப்ஸ் உலகத்துக்கு போலாம். இங்கேதான் இன்னைக்கு உண்மையான அதிரடி ஆக்ஷன் எல்லாம் நடந்துச்சு. இத பார்த்தா நம்பவே முடியாது. ஸ்டாலியன் இந்தியா, மேன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 2 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் வால்யூம், அதாவது வர்த்தகம், சராசரியை விட 1500% அதிகமாயிருக்கு. ஒரே நாள்ல முதலீட்டாளர்கள் எல்லாரும் இந்த பங்குகள் மேல குவிஞ்சிருக்காங்க. ஆனா இங்கேயும் அதே கதை தான். வால்யூம் அதிகமா இருந்தாலும் 2 ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வேற வேற. ஸ்டாலியன் இந்தியா 12% லாபம் பார்த்திருக்கு. ஆனா மேன் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 10% நஷ்டமடைஞ்சிருக்கு. ஸ்மால் கேப்ஸ்ல இன்னொரு வின்னரையும் நம்ம பார்க்கணும். வாஸ்கான் என்ஜினியர்ஸ். ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா பண்றதால இந்த ஸ்டாக் மட்டும் சமீபத்துல 18.80% லாபம் கொடுத்திருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களை பார்த்துட்டோம். ஏற்றம், இறக்கம், வெற்றி, தோல்வின்னு பல கதைகள்.
இந்த ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள். 1, மார்க்கெட் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கு, ஆர்பிஐ மீட்டிங்காக வெயிட் பண்ணுது. 2, சங்கர் சர்மா சொல்ற மாதிரி இந்த பெரிய புல் மார்க்கெட் முடியற நிலைமையில இருக்குமோன்னு யோசிக்கணும். 3, அசல் கதை சென்செக்ஸ், நிஃப்டி நம்பர்ஸ்ல இல்ல, JSW ஸ்டீல், வாக்ஹார்ட் மாதிரி தனிப்பட்ட கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. சோ இன்னைக்கு நாள் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. இப்படி மார்க்கெட் பல பக்கமும் இழுபடுற நேரத்துல உண்மையான வாய்ப்புகள் எங்கதான் ஒளிஞ்சிருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.